Patulupura News. Lions Club of Norelia celebrating its Diamond Jubilee, 60 years of service to the community of Norelia. I am greatly privileged to serve as president once again of this esteemed club. And then, of course, right now we have organized the Peace Walk, not merely a peace walk, but also to showcase our contributions to the community. As you know, we have contributed fire engine, a garbage collection truck, and behind me you see Lions Club clock tower, which was donated to the municipality and of course serves the community at this moment. And then I take this opportunity to thank our charter chairman, Lion Siva Gunasekaran, MJF, and then of course the charter committee and Lion J. Kumaresh for organizing this peace walk. While thanking them, we will also be finally today distribute 60 parcels of dry ration comprising 25 kilos each to 60 people. சர்வதேச லயன்ஸ் கழகம் சுமாராக 1914 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று உலகளாவிய ரீதியில் சுமாராக 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் 1.5 மில்லியன் அங்கத்தொகை கொண்ட ஒரு பாரிய கழகமாக சர்வதேச லயன்ஸ் கழகம் காணப்படுகின்றது. அந்த வகையில் எமது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள லயன்ஸ் கிளப் ஆஃப் நுவரெலியா இன்று தங்களது 60வது ஆண்டை பூர்த்தி செய்து மிகவும் ஆடம்பரமாக குதூகலமாக இந்த நாளை கொண்டாடும் தருணத்தில் இன்றைய நாள் நடைபவனி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக இந்த நுவரெலியா நகரத்தை சுற்றி வந்து இன்று நாங்கள் இந்த மணிக்கூட்டு கோபுரம் படியில் ஒன்று இணைந்து அத்தோடு இந்த நுவரெலியா மாவட்டத்திலே காணப்படுகின்ற 60 குடும்பங்களுக்கு சுமாராக தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற 60 குடும்பங்களுக்கான உலர்வுணவுப் பொருட்களையும் வழங்கி வைத்து தங்களுடைய அடையாளங்களை தெரிவுபடுத்துவதோடு இந்த சர்வதேச லயன்ஸ் கழகத்தில் இணைந்து 60 ஆண்டுகள் ஒரு கழகம் சேவை ஆற்று என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத விடயம். ஏனென்றால் ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 60 ஆண்டுகளாக தமது சேவையை இந்த நாட்டில் ஏற்படும் எந்த ஒரு அனர்த்தமாக இருந்தால் கூட இவர்கள் உடனடி வந்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டறிந்து அவர்கள் தேவைகளை நிவர்த்தி செய்து பாரிய தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்வது இந்த சர்வதேச லயன்ஸ் கழகத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நுவரெலியா லயன்ஸ் கழகத்துக்கு நாங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இவர்களின் சேவைகள் தொடர்ச்சியாக இந்த நகரத்திலே உள்ள இந்த சுத்தம் செய்கின்ற மாநகர சபை கூட அவர்களில் அந்த அதுக்குரிய வாகன வசதிகள், ஃபயர் என்ஜின் மற்றும் இந்த மணிக்கூட்டு கோபுரங்கள் போன்ற அவர்களது அடையாளமாக காணப்படுகிறது. இவ்வாறாக சேவையை தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு மட்டும் தேவையான இந்த வைத்தியசாலையில் பல தேவையான தேவைகளை இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் நுவரெலியா
தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அதை ஸ்தாபித்த அனைத்து லயன்ஸ் கழகத்தினருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுக்கொண்டோம். எமது மாவட்டம் மட்டுமல்ல, சர்வதேச லயன்ஸ் கழகமே உண்மையில் நாங்கள் பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் ஒரு டிஜிட்டல்ல 60 வருடங்களாக இந்த சேவைகளை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல ஆண்டுகள் இவர்கள் சேவைகள் தொடர்ந்து 100வது ஆண்டை எட்ட வேண்டும் என்று இந்த அரிய சந்தர்ப்பத்தில் வாழ்த்து கூறி விடைகின்றேன். நன்றி, වணக்கம். යෝධී සිංහ සමාජය විශේෂයෙන්ම අපගේ ප්‍රදේශයේ සිංහල, දෙමළ, මුස්ලිම් සියලුම ජනතාවන් වලට සේවය සලසන සමාජ සේවා ආයතනය. ලෝකයේ අංක 1 සමාජ සේවා ආයතන විදියට ඒ වගේම ශ්‍රී ලංකාවේ පිහිටුවන ලද පළවෙනි සිංහ සමාජ වලින් එකක් නුවරඑළිය සිංහ සමාජය. එම කටයුත්ත ඉතාම හොඳින් වාර්ෂිකව සංවිධානය කිරීම තුළින් අපගේ නැති බැරි අයගේ ජන ජීවිතය නගාලන්න ඉතා විශාල සේවයක් වැඩසටහන් ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ඒවට සහභාගී වන ජනතාවගේ ප්‍රසාදය අද අපගේ සිංහ සමාජයට ලැබී තිබීම සන්තෝෂයට කාරණයක්. ඒ වගේම මේ වැඩ කටයුත්ත සංවිධානය කරපු ජේ කුමරේ සිවා ගුණසේකරන් කියන සිංහයන් දෙදෙනාටත් අපගේ ස්තුතිය පිරිනමනවා. இன்று நுவரெலியாவினுடைய லயன்ஸ் கழகம் ஆரம்பித்து 60வது வருட பூர்த்தியினை கொண்டாடும் முகமாக காலையில் ஒரு சமாதான பாத யாத்திரை ஒன்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த மக்களுக்கு, நுவரெலியா வாழ் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட 60 குடும்பங்களுக்கான ஒரு உலருணவு பொதியும் வழங்கப்பட்டு வைக்கப்பட்டது. லயன்ஸ் கழகம் உலகளாவிய ரீதியில் வியாபித்திருக்கின்ற ஒரு கழகம். அந்த வகையிலே நுவரெலியா லயன்ஸ் கழகமும் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு கழகமாக அமைந்த பொழுதிலும் அநேகமான சேவைகளை செய்யும் ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடங்களில் ஏற்பட்ட திக்வா சூறாவளி புயல் காரணமாக நுவரெலியாவில் பல்வேறு இடங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அந்த நேரங்களில் லயன்ஸ் கழகம் முன்னின்று பல்வேறு உதவிகளை இந்த மக்களுக்காக செய்திருந்தது. இது அனைவராலும் தெரிந்த ஒரு விடயம். அதே போல உங்களுக்கு தெரியும், நுவரெலியா என்றால் ஒரு அடையாளம் காணப்படும். அதற்கு எங்களுடைய இந்த பின்னால் இருக்கின்ற ஒரு கிளாக் டவர் ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. இதுவும் கூட லயன்ஸ் கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு முழுமையாக்கப்பட்ட ஒரு விடயம். அதேபோல் நுவரெலியா நகரத்திற்கு பல்வேறு விடயங்களை செய்திருக்கின்றது இந்த லயன்ஸ் கழகம். உதாரணமாக முனிசிபல், அதாவது மாநகர சபைக்கு ஒரு குப்பை லோரி, அதே போல் ஒரு அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தீயணைப்பு இயந்திரம் போன்ற பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றது. ඔබ තවමත් බදුලුපුර නිවුස් YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කර නැතිනම් සබස්ක්‍රයිබ් කර බදුල්ලේ නවතම තොරතුරු දැන ගැනීමට එක්වන්න.